வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய போர்க்கப்பல் மீது தாக்குதல், வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பாதுகாப்பு அமைச்சகம். ஹங்கேரி எரிவாயு குழாய் மீது வெடிகுண்டு சதி, தேர்தல் நேரத்தில் பரபரப்பு. பிரான்சில் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகள் அகற்றம். டிரம்பிற்கு ஸ்கை நியூஸ் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை, உலகரங்கில் பரபரப்பு. எரிவாயு குழாய் வெடிகுண்டு சதி, எங்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என உக்ரைன் அதிரடி விளக்கம். ரஷ்யாவுக்கு சிம்ம சொப்பனமாகும் உக்ரைன், பிளமிங்கோ ஏவுகணைக்கு புதிய என்ஜின் தயார். எரிபொருள் முதல் உணவு வரை ஈரான் போர் சூழலால் பொதுமக்களின் வாழ்க்கை பாதிப்பு. தொழிலாளர் கட்சியின் பாதுகாப்பு தயக்கம், உலக போர் சூழலில் பிரிட்டன் எடுக்கும் ஆபத்தான முடிவு. இனி விரிவான செய்திகள். மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள பிரித்தானியாவின் HMS டிராகன் போர்க்கப்பல் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவின. இஸ்ரேலிய கப்பல் என தவறாக கருதி ஹிஸ்புல்லா அமைப்பினர் பிரித்தானிய கப்பலை இலக்கு வைத்ததாக அந்த தகவல்கள் தெரிவித்தன. எனினும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தகவலை முற்றாக மறுத்துள்ளதுடன் கப்பல் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துள்ளது. அதேவேளை லெபனான் கடற்கரையோரம் நின்றிருந்த இஸ்ரேலிய போர்க்கப்பல் ஒன்றை தாம் தாக்கியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு உரிமை கோரியுள்ளது. ஆனால் தமது கப்பல் தாக்கப்பட்டதாக கூறப்படும் செய்தியில் உண்மையில்லை என இஸ்ரேலிய ராணுவமும் மறுப்பு தெரிவித்துள்ளது. சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய விமானப்படை தளங்களை பாதுகாப்பதற்காகவே HMS டிராகன் போர்க்கப்பல் அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹங்கேரி எரிவாயு குழாய் மீது வெடிகுண்டு சதி, தேர்தல் நேரத்தில் பரபரப்பு. ஹங்கேரி மற்றும் செர்பியா இடையே செல்லும் முக்கிய எரிவாயு குழாய் அருகே சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செர்பிய ஜனாதிபதி அலெக்சாண்டர் வூசிக் அளித்த தகவலின் பேரில் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் அவசர பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்டினார். இந்த சம்பவம் ஹங்கேரியின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட பெரும் அச்சுறுத்தல் என அரசாங்கம் எச்சரித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து வரும் எரிவாயுவை விநியோகிக்கும் இந்த குழாயை தகர்க்க நடத்த முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் ஹங்கேரியில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது எதிர்க்கட்சிகளால் திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம் என விமர்சனங்களும் எழுந்துள்ளன. விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டின் இறையாண்மையை காக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என ஓர்பன் உறுதியளித்துள்ளார். பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் மற்றும் மேலதிக நாச வேலைகளை தவிர்க்கவும் எல்லைப் பகுதிகளில் ராணுவ கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகள் அகற்றம். பிரான்சில் உள்ள சில பொது கட்டிடங்களிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய கொடிகள் அகற்றப்படுவது தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வலதுசாரி மற்றும் தீவிர தேசியவாத கட்சி தலைவர்கள் பிரான்சின் இறையாண்மையை காக்க பிரெஞ்சு கொடி மட்டுமே பறக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். சில உள்ளூர் மேயர்கள் தங்கள் அலுவலகங்களிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய கொடியை அகற்றியுள்ள நிலையில் இதற்கு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பிரான்சில் பொது கட்டிடங்களில் ஐரோப்பிய ஒன்றிய கொடியை ஏற்றுவது கட்டாயம் என்ற சட்டம் கடந்த 2023 கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டம் நடைமுறையில் உள்ளதால் கொடியை அகற்றுவது சட்டவிரோத செயலாக கருதப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாகவே இத்தகைய செயல்கள் தேர்தல் நேரத்தில் முன்னெடுக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். டிரம்பிற்கு ஸ்கை நியூஸ் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை, உலகரங்கில் பரபரப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி வெளியுறவு கொள்கைகள் உலகளாவிய ரீதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஸ்கை நியூஸ் எச்சரித்துள்ளது. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் நேட்டோ கூட்டமைப்பின் எதிர்காலம் குறித்த டிரம்பின் நிலைப்பாடு ஐரோப்பிய நாடுகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வர்த்தகத் துறையில் அவர் விதிக்க திட்டமிட்டுள்ள இறக்குமதி வரிகள் சர்வதேச பொருளாதார சமநிலையை சீர்குலைக்கக்கூடும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். காலநிலை மாற்ற ஒப்பந்தங்களிலிருந்து அமெரிக்கா மீண்டும் விலகுவது புவி வெப்பமடைதலை தடுக்க எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவாக அமையும். உள்நாட்டு பாதுகாப்பிலும் எல்லையோர கட்டுப்பாடுகளிலும் அவர் கொண்டு வரவுள்ள மாற்றங்கள் கடுமையான மனித உரிமை சிக்கல்களை உருவாக்க வாய்ப்புள்ளது. இந்த துணிச்சலான ஆனால் ஆபத்தான முடிவுகள் அமெரிக்காவின் சர்வதேச தலைமையை கேள்விக்குறியாக்கும் என அந்த செய்தியில் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
எரிவாயு குழாய் வெடிகுண்டு சதி, எங்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என உக்ரைன் விளக்கம். செர்பியாவில் உள்ள எரிவாயு குழாய் அருகே வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என உக்ரைன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் இந்த சம்பவத்தை ஒரு பெரிய அச்சுறுத்தலாக சித்தரித்த நிலையில் உக்ரைன் இதனை வன்மையாக மறுத்துள்ளது. இத்தகைய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் இது உக்ரைனின் பிம்பத்தை சிதைக்க நடக்கும் முயற்சி என்றும் உக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் எரிசக்தி விநியோகத்தை குறிவைத்து உக்ரைன் இச்சதியை செய்ததாக எழுந்த சந்தேகங்களுக்கு இந்த அறிக்கை முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே பிளவை ஏற்படுத்தவும் கவனத்தை திசை திருப்பவும் இத்தகைய தகவல்கள் பரப்பப்படுவதாக உக்ரைன் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான மற்றும் நடுநிலையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என உக்ரைன் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு சிம்ம சொப்பனமாகும் உக்ரைன், பிளமிங்கோ ஏவுகணைக்கு புதிய என்ஜின் தயார். உக்ரைனின் பயர் பாயிண்ட் நிறுவனம் தனது சக்தி வாய்ந்த பிளமிங்கோ குரூஸ் ஏவுகணைகளுக்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட புதிய ஜெட் என்ஜினை உருவாக்கியுள்ளது. குறைந்த உயரத்தில் பறந்து சென்று தாக்குதல் நடத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த என்ஜின் ரஷ்யாவின் ரேடார்களில் சிக்காமல் தப்பிக்கும் திறன் கொண்டது. சுமார் 3000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லும் இந்த ஏவுகணை மாஸ்கோ உள்ளிட்ட ரஷ்யாவின் முக்கிய நகரங்களை தாக்கும் வல்லமை பெற்றது. 1000 கிலோவுக்கும் அதிகமான வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் இந்த ஏவுகணை ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் இராணுவ கட்டமைப்புகளை குறிவைக்க பயன்படுத்தப்பட உள்ளது. பழைய சோவியத் கால என்ஜின்களுக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த புதிய என்ஜின்கள் ஏவுகணையின் வேகத்தையும் துல்லியத்தையும் பல மடங்கு அதிகரிக்கும். மேற்கத்திய நாடுகளின் உதவியின்றி உக்ரைன் எடுத்துள்ள இந்த அதிரடி நடவடிக்கை புட்டினின் இராணுவத்திற்கு பெரும் சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறியுள்ளது. எரிபொருள் முதல் உணவு வரை ஈரான் போர் சூழலால் பொதுமக்களின் வாழ்க்கை பாதிப்பு. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. போர் சூழலால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி செலவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் இந்த நிலையற்ற தன்மையால் உலக சந்தையில் கோதுமை மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் உயர்ந்து வருகின்றன. பணவீக்கம் அதிகரிப்பதன் காரணமாக சாமானிய மக்களின் அன்றாட வீட்டு உபயோக செலவுகள் மற்றும் மளிகைப் பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் செல்கிறது. வான்வழி போக்குவரத்து பாதைகள் மாற்றியமைக்கப்படுவதால் விமான கட்டணங்கள் உயர்ந்துள்ளதுடன் சர்வதேச பயணங்களும் சிக்கலாகியுள்ளன. இந்த மோதல் நீண்ட காலம் தொடர்ந்தால் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாகும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தொழிலாளர் கட்சியின் பாதுகாப்பு தயக்கம், உலக போர் சூழலில் பிரிட்டன் எடுக்கும் ஆபத்தான முடிவு. பிரித்தானியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தும் போர்க்கால தயார் நிலை மசோதாவை நிறைவேற்றுவதில் தொழிலாளர் கட்சி அரசு தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உலகளவில் போர் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்தும் இந்த முக்கிய மசோதா காலதாமதம் செய்யப்படுவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆயுத உற்பத்தி மற்றும் இராணுவ தளவாடங்களை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் நிதி பற்றாக்குறை மற்றும் கொள்கை முடிவுகளால் முடங்கியுள்ளதாக தெரிகிறது. அரசின் இந்த மந்தமான போக்கை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சிப்பதோடு இது நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்வதற்கு சமம் என எச்சரித்துள்ளன.